வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம ஆடி அமாவாசை ஸ்பெஷலான பருப்பு பாயசமும் உளுந்து வடையும் எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். இதில் நான் ஸ்பெஷலாக இந்த தேங்காய் இதில் அரைச்சி ஊற்றி பண்ணியிருந்தேங்க. இதில் வடைக்கு அரைச்சிக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பே ஒரு மணி நேரம் முன்னாடியே ஒரு கப் எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. கூடவே 2 மிளகாயும் கிள்ளி போட்டுட்டு நம்ம தண்ணி வடிகட்டிட்டு கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாங்க. இது போல் பந்து மாதிரி வர அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், தேவைப்படுகிற பச்சை மிளகாய், இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணது அதையும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டுடலாம். இதில் நான் ஆனியன் சேர்க்கல, வெங்காயம் சேர்க்காம பண்ணியிருந்தேங்க. இதையும் நல்லா போட்டுட்டு கிள்ளி இது போல் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுடலாம். கூடவே மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 ஸ்பூன் நம்ம அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். அதையும் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ உப்பு எல்லா இடமும் பரவுற மாதிரி நம்ம நல்லா அடியிலேருந்து இது போல் கிளறி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நான் இதில் கடலை எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு தண்ணி தொட்டுட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு ஒரு கையிலே நம்ம இது சென்டராக ஒரு ஹோல் போட்டுட்டு காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் ஒரு வடையாக போட்டு சுட்டு எடுத்துடலாங்க. இப்போ இது நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு எண்ணெய் வடிகட்டிட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இது போல் நம்ம எல்லா வடையும் சுட்டு எடுத்துடலாம். நல்ல பஞ்சு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஈவினிங் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது. இது போல் எல்லா வடையும் சுட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம பருப்பு பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான கடாயில் பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு 1/2 கப் பைத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதுக்கு நடுவு நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவு பச்சரிசி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாங்க. இந்த பருப்பு நல்லா செவந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இது ஒரு குக்கரில் போட்டுக்கலாங்க. சின்ன குக்கரில் போட்டுட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணியோடு சேர்த்து குறன்னு இது போல் அரைச்சிட்டு தண்ணியோடு இதை குக்கரில் ஊற்றிக்கலாங்க. இப்போ 2 டம்ளர் இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு நம்ம அடுப்பில் ஒரு 5 சவுண்டு வர வரைக்கும் வெயிட் போட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 1/4 மூடி தேங்காயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 3-4 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். 3/4 கப் வெல்லம் பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு பொடி பண்ண இந்த வெல்லத்தை போட்டு நல்லா கரைய விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு.
இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு திராட்சை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. வறுப்பட்டது நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இந்த இறக்கி வச்சுருந்த பைத்தம்பருப்பு அரிசி இது நல்லா வெந்துருச்சுங்க. இது நல்லா கரண்டியில் நல்லா கடைஞ்சிட்டு அதே பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போது வடிகட்டின வெள்ளை கரைசல் பாகு வச்சுருந்தால வெள்ளைப்பாகு அதையும் இதில் ஊற்றிட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டும். நடுவில் ஒரு 2 தடவை நல்லா கரண்டியில் கிளறி விட்டுடலாம். இப்போ இது நல்லா 10 நிமிஷம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இதில் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இதுவும் ஒரு கொதி வரட்டும். இப்போது பொடி பண்ண ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சுங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இது ரெண்டுமே போட்டுட்டு கலந்துட்டு இறக்கி வச்சிடலாம். நல்ல டேஸ்டான பருப்பு பாயசம், பைத்தம்பருப்பு பாயசம் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இதை போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ஆடி அமாவாசைக்காக இந்த பாயசமும் வடையும் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.